பிக் பாஸ் லைவ்ல பார்வதி மற்றும் கமருதீன் கிட்ட குறிப்பா பார்வதியை பார்த்து கமருதீன் சொல்றாரு, 2 காது குத்தி இருக்கு, திரும்ப வந்து ஒரு விஷயத்தை நீ ட்ரை பண்ணாத பாரு அப்படின்றதையும் சொல்றாரு. நீ வந்து பிரியாணின்னு நினைச்சேன், கடைசியில வந்து நீ ஒரு புளி சாதமா தான் இருக்க அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நமக்கு ஃபீல் ஆச்சு. இதுல குறிப்பா எதனால இவ்வளோ கான்ஃபிளிக்ட், இவ்வளோ பிரச்சனைகள் பெருநேரமா நடந்துட்டு இருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிருங்க கைஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நேத்து எங்கேயோ கமருதீன் துப்பியிருக்காரு போல, அதை பார்வதி பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி துப்பாதரா ரொம்ப தப்புடா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நியாயம் தானே, பார்வதி சொன்னது நியாயம்தான். அதை வந்து காலைல வந்து வினோத் வந்து பேசியிருக்கான் போல. அப்போ உடனே இவ உட்காந்து எங்கேயாவது டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருப்பா, அதனால தான் இப்படி ஆகுதுன்ற மாதிரி சொன்ன உடனே ஓகே பார்வ புரிஞ்சுக்கோ, இது நாங்கள் வந்து பரம்பரையா துக்கல, அது இதுவா வந்துச்சு அப்படி துப்பினேன். ஓகே, ஸோ அதை துப்பினது அப்புறம் நீ ஒரு ரியாக்ஷன் பண்ண பாரு, அந்த ரியாக்ஷன்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த ரியாக்ஷன் கொடுக்குறவங்க கிட்ட எல்லாம் எப்படி வாழ முடியும்? எப்படி பார்வதி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களா, இந்த ரியாக்ஷன் கொடுக்குறவங்க கிட்ட எப்படி வாழ முடியும்? கடைசி வரையும் இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டங்க, எனக்குலாம் இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு பிடிக்கல. டே, நான் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான்டா கொடுத்தேன் அப்படின்னு, எனக்கு பிடிக்கல, நீ டேக் மீ கிராண்டடா எடுத்துக்கிற பாரோ, இது ரொம்ப ரொம்ப தப்பு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேசிட்டு இருக்கான். ஓகே டே, என்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குடா, அதை விஷயத்த சொன்னண்டா அப்படின்னு, அதையும் நீ பப்ளிக் ஷோல சொல்ற, அது லான் ஏரியால துப்பக்கூடாதுன்ற, இது எனக்கு சுத்தமா செட் ஆகல, பிடிக்கல அப்படின்னு. ஸோ இவர் ஒரு எச்ச துப்புன்னு தோணுதான், அங்கே போயிட்டு வாஷ்ரூம்ல துப்பிட்டு அதை இது பண்ணிட்டு வர்றது, இது இருக்கிற இடத்துல துப்புறதுன்னா இது என்ன வீடா என்னன்றதே எனக்கு தெரியல. அதை துப்பிட்டு பார்வதி அது சொல்றதையுமே பார்வதி மேலதான் கோவப்படுறாரு கமருதீன். அதுல குறிப்பா நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் பாரோ, நெய் மேட்டர்ல என்ன பண்ண, இது என்ன பண்ணன்றதே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு பார்வதி கிளம்பிடுறாங்க. கமருதீனும் போயிடுறாப்புல. அடுத்து திரும்ப கார்டன் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு ஒரு அந்த லாஸ்ட் எண்டில் சோபாவில் உட்காந்து பேசுறாங்க. அப்போ கேட்குறாங்க, பார்வதிக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இவன் போய் இவன் கிட்ட அரோரா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டானா, அரோரா கிட்ட போய் இது பண்றாங்க. ஏன்னா நேத்துல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுறா போல. கமருதீன் வந்து பார்வதி அவாய்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி, ஏன்னா பார்வதிக்கு போல டாஸ்க்ல, அதுக்கப்புறம் பார்வதியும் கொஞ்சம் இது பண்ணாங்க, இவனும் அப்படி பண்றான். ஸோ இது வேலை அரோரா கூட பேச்சப் ஆயிட்டானோ, அரோரா கிட்ட போய் சேர்ந்துட்டானோ அப்படின்ற டவுட் வந்து பார்வதிக்கு இருக்கு. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டாவே போயிட்டு கமருதீன் கிட்ட பேசும்போது அவன் சொல்லிட்டான், நீ வந்து இப்படி போய் திரும்ப போய் சேர்ந்தியா, இது பண்ணி சேர்ந்தியா அப்படின்னும் போது பார்வதி, நானா தான் போய் பேசினேன், அதுலயும் அவனே ஒத்துக்கிறான், நானா தான் போய் அரோரா கிட்ட பேசினேன், இதெல்லாம் பண்ணேன், உனக்காக தான் இந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இதெல்லாம் போட்டு நீ ஒரு ஃபீல் வச்சிருக்கேன் என் மேல, அந்த ஃபீலை வந்து நான் இது பண்ணக்கூடாதுன்றது தான் நான் கடைசி வரையும் ஸ்டாண்ட் பண்றேன். நான் பேசணும் இல்லை, நேற்று சபரி கூட அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க, ஆதிரி கூட நான் நல்லா பேசுறேன், அரோரா கிட்ட பேச முடியலையே, அதுக்காக பேசுவோன்றதுக்காக தான் நான் பேசினேன், வேற எந்த இதுவுமே இல்லை அப்படின்றதையும் ஓப்பனா சொல்லி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறான். நீ என்ன, நான் பேரு கூட பயன்படுத்தலையடா, அரோரா பேரு கூட பயன்படுத்தலையடா அப்படின்னு சொல்லும்போது, நீ அரோராவோட பேர் பயன்படுத்தல, உன் ஃப்ரெண்டோட போய் சேர்ந்துட்டியா, இப்படி ஆயிட்டியான்றதெல்லாம் கேட்டல, எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு அது ஒரு விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னு தெரியல பார்வதிக்கு, இதுல இந்த ட்ரையாங்கல் மேட்டரை நீங்க யோசிச்சு பாருங்க மக்கள். இந்த ட்ரையாங்கல் மேட்டரை அரோரா கம்ப்ளீட்டா விலகியாச்சு. எப்படி அரோரா கம்ப்ளீட்டா விலகி அவங்க வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம். இதுல திரும்பவும் ட்ரையாங்கல் எடுத்துட்டு வர முயற்சி பண்றது யாரு? கமருதீன் போய் பேசுறாரு. இப்ப நீ போய் அரோரா கிட்ட பேசிட்டியான்றதை ஆரம்பிக்கிறது யாரு? பார்வதி ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு போறாரு. இவங்க 2 பேர் தான் இந்த வேலையை பாக்குறது. ஒருத்தர் கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியே வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப இந்த விஷயத்த போய் நோன்றது இவங்க தான் இருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. அடுத்து வினோத்துக்காக போய் நின்னாங்கல்ல, அதை வந்து பேசும்போது, பாரு எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்க, திரும்ப நீ ஏதோ ஒன்று குத்தணும் ட்ரை பண்ணாத, இதெல்லாம் என்கிட்ட வேலை நடக்காது, இது வேற எங்கேயாவது வச்சுக்கோ பாரு, இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி மூஞ்சில் அடிச்சாப்பல சொல்லிட்டான். சொல்லிட்டதுக்கு அப்புறம் பார்வதி சொல்றாங்க, இதோ பாரா, நான் வந்து எந்த சைட்ஸுமே எடுக்கல. எப்படின்னா ஒரு பக்கம் இந்த விஷயத்த சொல்றாங்க, சாண்ட்ராவோட விஷயத்த. ஸோ அந்த சைடும் நான் கனி சைடும் எடுக்க விரும்பல, சாண்ட்ரா சைடும் எடுக்க இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு டீல் பண்றது அவங்க கையில இருக்கு. நான் பிடில் மேன் வேலைலாம் நான் பார்க்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஸோ பேசுறது தோன்றப்போ எனக்கு பேசட்டும், இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு என்னன்னா, நீ பேசுறப்ப அடிக்கடி இந்த மாதிரி ரியாக்ஷன் வச்சு பேசும்போது எனக்கு அஃபண்ட் ஆகுது. நான் ஒரு விஜய் டிவியில் ஒரு பயங்கரமான சீரியலோட ஹீரோ, அந்த ஹீரோவோட சீன் உங்ககிட்ட போட்டனா, எப்படி ஹீரோவோட சீன் உங்ககிட்ட போட்டனா, ஸோ அப்படி ஏதாவது கேள்வி கேட்டனா, கிடையவே கிடையாது. பட் அது துப்புறது ஒரு மெடிக்கல் இஷ்யூ, அது வந்து இப்படி நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அது மெடிக்கல் இஷ்யூஸை நீங்கள் அங்கே துப்புனீங்கன்னா அதன் மூலியமா மற்றவங்களுக்கு பரவும் அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாததான் கமருதீன் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, அப்படியே அது கேட்கறது தப்பு இல்லடா அப்படின்ற மாதிரி, அது நீ ரூடா கேட்குற பாரோ, ரொம்ப ரூடா இருக்கு. நானும் ரூடா கேட்டேன், ஆமா ரூடா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அதை தாண்டி நீ எப்பவும் கேமை பத்தி பேசுற பாரு, அது எனக்கு வந்து அப்படிதான் தோணுது. கேமை பத்தி பேசுற, அதை கரெக்டா வந்து தப்புன்னு பேசும்போது எனக்கும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எனக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அடுத்த வாட்டி நான் தனியா விளையாடுவேன், நீ தப்பு பண்ணனா அந்த தப்பை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவேன். எப்படி தப்பை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ நான் வந்து என் கேமை விளையாடுறேன், நீ உன் கேமை விளையாடு. எப்படி நான் என் கேம் விளையாடுறேன், உன் கேம் விளையாடு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்ல கேம்ல பாதிப்பு இருந்துச்சு, இப்போ நான் பாத்துக்கிறேன். லிவிங் ஏரியால எனக்காக நீ எத்தனை ஏரியால சப்போர்ட்டா நீ இருந்து சொல்லு, எத்தனை ஏரியால நீ ஸ்டாண்ட் பண்ண சொல்லு பாரு அப்படின்னும் போது பார்வதி கிட்ட ஆன்சர் இல்ல. சொல்லு லிவிங் ஏரியால எத்தனை இடத்துல நீ சொல்லுன்னும் போது பதில் இல்ல. அப்படியே வந்து பார்வதி வேற விஷயத்துக்கு போகும்போது பாத்தியா ஆன்சர் இல்லைன்னா நீ டீவியேட் பண்ணுவேன். நீ எத்தனை வாட்டி என்ன அவுட் பண்ண தெரியுமா, அதுக்கு சரியா போச்சு. எத்தனை வாட்டி மனசார நீ நிறைய வாட்டி அவுட் பண்ணிருக்கா, இதெல்லாம் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் பண்ணுவேன்னா இங்க பாரு. ஸோ நான் என் ரூட்ல தனியா போறேன். ஓகே, இதெல்லாம் இருக்கு. நான் எப்படி பழகுறேன் ஏது பழகுறேன்ற மாதிரி உனக்கு தெரியும். எப்படி நான் எப்படி பழகுறேன் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் வாண்டடா எதுவுமே பண்ணல புற. ஸோ நீ ஒரு பாயிண்ட்ல வந்து நான் அவகிட்ட பேசுறதும் தூக்கி சுத்ததும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு உனக்காக தான் நான் இப்படி ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நான் உனக்காக ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன், அதை அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, எவிக்டானா கூட நீ கேம், நான் எவிக்டானா கூட உன் கேமை போய் விளையாட தானே பாருன்ற மாதிரி கேட்கறான். உடனே நான் மட்டும் உனக்கு முன்னாடி எவிக்ட் ஆனானா அப்புறம் உனக்கு இருக்குடா. ஓ அப்போ என்னால உன் கேம் டேமேஜ் ஆச்சுன்னு நீ சொல்லுவ அப்படிதானே, ஆனா பாத்துக்கிறேன் பாரு பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னால உன் கேம் டேமேஜ் ஆகல, நீ என்ன ஆனாலும் நீ உன் கேம் விளையாடிட்டு இருக்க, நான் தான் கொஞ்சம் சொதப்பி இருக்கனே தவிர்த்து நீ விளையாடிட்டு தான் இருக்கேன். அதை என் மேல கம்ப்ளைண்ட்லாம் வைக்கக்கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னா அது அவங்க பேஸ்ட் அப் அந்த ஓட்டிங் தான். எனக்கு சீரியல் ஃபேன்ஸ் போடுறாங்க, விக்கல்ஸ் இருக்கு, உனக்கு விஜே பண்ணவங்க விஜே பண்றவங்க போடுறாங்க, இதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்றதையும் சொல்ல முடியுது. இப்ப என்னால உன் கேம் எல்லாம் அஃபெக்ட் ஆகல, அதுல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்லாம் கிரியேட் ஆச்சு, மிஸ் பண்ணேன் இதெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனா நீ பண்ற பத்தியா சில்லறத்தனமா இருக்கு பாரு, எப்படி சில்லறத்தனம் பாரு அப்படின்றதையும் சொல்றான். நீ பண்றதெல்லாம் கீழ்த்தரமா இருக்கு, எப்படி சில்லறத்தனம்ட்டான் கீழ்த்தரமா இருக்கு, கொச்சப்படுத்துற நீ. நான் உன்னை வந்து பிரியாணி நினைச்சா நீ ஒரு புளி சாதமா இருக்குன்ற மாதிரி அசிங்கப்படுத்தி தள்ளுறான். எப்படி யோசிச்சு கீழ்த்தரம் செல்றத்தனம் கொச்சைப்படுத்தல் பிரியாணி கிடையாதுன்ற மாதிரி மூஞ்சுக்கு நேரா மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்றான். பேபி காம்பன்சேட் கொடுக்கறியா அப்படின்னாங்க. அடாச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளவு திட்டுறானே வெக்கமாவே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, அப்ப சொல்றான் யூ ஷுட் நோ தட் அதர் பர்சனோட ஃபீலிங்ஸ் உனக்கு என்னன்னு தெரியும். இந்த வீட்டில் எல்லாரும் பிரிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, ஹியூமன் நேச்சரே அப்படிதான். கல்யாணம் ஆனால் ஆள் இருந்தால் பிரச்சனை கிடையாது, இந்த கல்யாணம் ஆள் இல்லாதவங்க தான் இப்படி தான் பண்ணுவாங்க, இது இப்படி தான், நம்ம என்ன விதை போடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறான். வேற மாதிரி விதை விதைத்தவன் விதையா இருப்பான். சூப்பர். ஸோ நெகட்டிவா பேசினா அது நெகட்டிவ் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுவும் யாரு கூட இருந்துகிட்டு சொல்ற அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு நமக்கே சிரிப்பாயிருச்சு கமருதீன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, ஸோ நான் ஏட் பண்ணுறவங்க கூட நமக்கு நல்லது, நான் நம்ம கூட நல்லா பேசணும்னு நான் யூனிவர்சிட்டியை வேண்டிட்டு இருப்பேன், அது ஒரு எனர்ஜி நல்லா கிடைக்கும் அப்படின்றத நான் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் இங்கே நீ மட்டும் தான் பொண்ணா பாரு, வெளியே போனால் 1000 பொண்ணுங்கள் இருக்கு பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் 1000 பேர் வருவாங்க காப்பு, அப்புறம் என்ன நீ வெளியே போனால் எப்படி பேசுவாங்கன்னு கூட தெரியல. இது கூட சொல்லிடுறான், வெளியே போனால் 1000 பொண்ணு கல்யாணம் பண்ணுறது காத்திருக்குன்றதையும் சொல்லிடுறான். இதுக்கு மேலே பார்வதி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, செய்யறான் ஒரு பக்கம். அடுத்து ஸோ நீ வெளியே போயிட்டு நீ கரெக்டாக இருக்கே இல்லைன்னா செக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் பார்வதி சொல்கிறாங்க, என் அம்மா சைடு 12 பேர் இருக்காங்க, அப்பா சைடு 8 பேர் இருக்காங்க, 24 மணி நேரம் பார்க்குறாங்க, நான் வெரி ஆர்த்தடாக்ஸ் பாலிடா, நான் அதெல்லாம் விட்டு உங்ககிட்ட பழகி பேசுகிறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு பாரு. வெளியே ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும், அதை தாண்டி உங்ககிட்ட எமோஷன்ஸ் வச்சிருக்கிறதால தான் நான் பேசுகிறேன், ட்ரூவாக இருக்குது, நான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன் உன்னால். ஸோ வெளியே என்ன ஆகுன்றது பயம் இல்லாமல் நான் முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன்னா டோன்ட் பிளே வித் மை எமோஷன்ஸ் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன சொல்கிறான், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு என் மேலே க்ரஷ் இந்த சீரியஸாக இருக்குன்றதெல்லாம் எனக்கு தோணுது, நான் சீரியஸாக நிறைய விஷயங்கள் என்கிட்டயும் ஃபீல் இருக்கிறதால தான் நான் வரேன், மற்ற பொண்கள் கிட்ட போகாமல் உங்ககிட்ட வந்து ஏன் நிற்கிறேன், உன் மேலே எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதால தான் நான் வந்து நிற்கிறேன், அது இந்த மாதிரி இருக்கு, நான் 40 வயசு ஆனாலும் நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இந்த நெகட்டிவ் தாட் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே மாதிரி இருந்தது, பட் அதை தாண்டி ஏதோ ஒன்று கொடுக்குறாருன்னா கடவுள் கொடுத்துருக்காருன்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்வதி என்ன சொல்றாங்க, நான் உன்னை மெஸ்ஸியா இருக்கனா, ஓவரா பேசுனா, வெறுப்பேத்துறனா அப்படின்னும் போது ஆமா ஒரு 5% தான் செட் ஆகும், மிச்சம் ரிமைனிங் செட் ஆகாது, எல்லாமே செட் ஆனா இதுல என்ன நல்லா இருக்கும், செட் ஆகாம இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்ற மாதிரி கமருதீன் பேசிட்டு அங்க ஒரு கான்வர்சேஷன் முடியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லிருங்க. பேசிக்கலி தனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட பார்வதி பார்த்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.